தமிழகத்தில் 234 தொகுதிகளில் விஜய் கட்சி டெபாசிட் இழப்பது உறுதி என இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் பேட்டியளித்துள்ளார். அறிவாலயத்திற்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க அதை பத்தி பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுதுறது பேசுறதெல்லாம் பாருங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஜோசப் விஜய் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய பொறுப்பை ஜோசப் விஜய் எடுத்துக்கிட்டார். ஏன்னா சபைகளே இப்ப ரெண்டா நிக்குது. நேரடியாக கிறிஸ்தவராக இருக்கிற ஜோசப் விஜய்க்கு ஆதரவு, கடலோர மீனவ மக்கள் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு, அந்த பிரச்சாரத்தை சபைகளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் திமுக அந்த கிறிஸ்தவ சபைகளோட எல்லாம் கண்ட்ரோல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜோசப் விஜய் அந்த ஓட்ட சிதறடிக்கிறார். அதனால கன்னியாகுமரியில் 6 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் விஜயுடைய கட்சி ஒரு சீட் கூட ஜெயிக்காது, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும். அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. கரூர் நெரிசல் சாவு, அதுக்கப்புறம் அந்த தொண்டர்களுடைய நடவடிக்கை, அதனை தொடர்ந்து ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மனைவியை குறித்து அது ஒர்த்து இல்லைன்னு பேசுனது. இப்ப எல்லாம் கட்சிக்காரன் போல தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த ஆளு தனி விமானத்துல வளகாப்புக்கு போறான். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஜோசப் விஜய் தமிழக மக்களால புறக்கணிக்கப்படுவார்கள்.